أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா வீடியோ போட்டு இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் சூரா பக்ரா தான் நம்ம வந்து சொல்லித் தர போகிறோம். இடையில 2-3 நாட்களாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா எஸ்ஆர்எல் குரானில் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். சரிங்களாம்மா? இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் எஸ்ஆர்எல் குரான்லேயும் பாடம் சொல்லிக் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் முறைப்படி குரானில் சட்டத்திட்டங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம சூரா பக்ரா இருக்குது பார்த்தீங்களா? சூரா பக்ராவில் 36வது பேஜ் நம்பர். சரிங்களாம்மா? 36வது பேஜ் நம்பரில் இந்த ஆயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மொதல் ஜுஸு முடிச்சிட்டோம், 2வது ஜுஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2வது ஜுஸு ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து இங்கே இந்த ஆயத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இதுலேயும் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களாம்மா? பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم. ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன செய்றீங்கன்னா குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி சொல்லிட்டு பிஸ்மில்லாஹி சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். சரிங்களாம்மா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இங்கே யா ஐயுஹல்லதீன இங்கே பாருங்கள், யாக்கு மேலே கடா ஜபரு, கடா ஜபருக்கு மேலே சின்ன மது. அப்போது சின்ன மது தான் நம்ம என்னமா செய்வோம், 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டுவோமா? அப்போது அடுத்ததான் இங்கே ஒரு கடா ஜபர் வச்சுக்காங்களா? அப்போது 4 அலிஃபுக்கு நம்ம என்ன செய்யணும், நீட்டணும். யா அப்படின்னு நம்ம நீட்டணும். சரிங்களாம்மா? யா ஐயுஹல்லதீன இங்கே லாம் இருக்குது. லாமுக்கு முன்னாடி வந்து என்ன, லாமுக்கு என்ன வச்சுருக்காங்க, சத்து வச்சுருக்காங்களா? சத்து செய்யப்பட்ட லாமுக்கு முன்னாடி உள்ள எழுத்து அலிஃப் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் இருக்குது. ஆனால் இந்த 2 அலிஃபுக்கு என்ன இல்லைன்னாக்கா ஜபர் இல்லையா, ஹரக்கத்து எதுவுமே இல்லை. ஜபர் இல்லை, ஜேர் இல்லை, பேஷ் இல்லை, கடா ஜபர் எந்த ஹரக்கத்துமே இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த 2 எழுத்துக்களையும் உச்சரிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணி நம்ம ஓதணும். அப்போது யா ஐயுஹல்லதீன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அஹாவை கொண்டு வந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணணும். சரிங்களாம்மா? வீடியோடைய கடைசியில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் சொல்கிறேன், கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததான் ஆமனு. ஆமனு அப்படிங்கும்போது இதில் நமக்கு பெரிய அளவில் சட்டங்கள் இல்லை. சின்ன அதாவது இங்கே வந்து வாவுக்கு சுக்குன்னு வச்சுருக்காங்க, நூனுக்கு வந்து பேஷ் வச்சுருக்காங்களா? இதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஒரு அலிஃபுக்கு நம்ம நீட்டிக்கணும். ஆமனு அப்படி சொல்லாமல் ஆமனு அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்ததா குத்திப அலைக்குமுல் கைஸ்வாசு. இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா சட்டம், சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்து இல்லா கடினா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வரான்னு சொன்னோமா? அதே மாதிரி சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ இந்த அலிஃபை நம்ம என்ன செய்யக்கூடாது, உச்சரிக்கக்கூடாது. சரிங்களாம்மா? கைஸ்வாசு ஃபில் கத்லா. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே வந்து குட்டியாக சின்னதாக ஒரு துவா கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி துவா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வக்ஃபு செஞ்சுக்கலாம். வக்ஃபு செய்யறதுனா என்னதுமா, நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டி இந்த இடத்துல ஓதலாம். நம்ம இங்கே நிப்பாட்டும் போது இங்கே நமக்கு பாருங்கள் கடா ஜபர் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ஜபர் கொடுத்துருந்தாங்க நம்ம என்ன செய்வோம்,
நம்ம இங்கே வந்து அப்படி நம்ம அந்த ஜபரை சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டுவோமா? ஆனால் இந்த மாதிரி கடா ஜபர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம அங்கே என்ன செய்யணும்? அங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நம்ம நிப்பாட்டணும். ஃபில் கத்லா அப்படின்னு நிப்பாட்டிடணும். சரிங்களா? புரியுதுங்களாமா? ஃபில் கத்லா அப்படின்னு நம்ம நிப்பாட்டிக்கலாம். அடுத்ததான் அல் ஹர்ரு பில் ஹர்ரி வல் அபுது பில் அபுதி வல் உன்சா பில் உன்சா. இங்கே பாருங்கள், அல் ஹர்ரு அங்கே நமக்கு சட்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. சரிங்களா? அல் ஹர்ரு பில் ஹர்ரி வல் அபுது. இங்கே பாருங்கள், நமக்கு சேம் சட்டம் மேலே சொல்லி கொடுத்தோம் இல்லையா? இங்கே சொன்னேன் இல்லையா? சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போது வல் அபுது பாவை நம்ம என்ன செய்யணும்? அசைச்சி ஓதணும். ஏமா அசைச்சி ஓதணும்? கரெக்டாக சொல்லுங்கள், ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு பார்க்கலாம். மாஷா அல்லா, வெரி குட்மா, வெரி குட். எதனால் அசைச்சி ஓதணும்னாக்கா இங்கே நமக்கு கல்கலாவுடைய சட்டம் வருது. கல்கலா சட்டத்தில் நமக்கு என்னென்ன எழுத்துக்கள் உண்டும்? ஆஃப், துவா, பா, ஜீம், தால். இந்த 5 எழுத்துக்களுமே கல்கலாவுடைய எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்களும் சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுனாக்கா நம்ம என்ன செய்யணும்? அசைச்சி ஓதணும். அதில் நம்ம என்ன செய்கிற அந்த இடத்துல அசைச்சி ஓதுறோம். வல் அபுது பில் அபுதி. இங்கேயும் பாக சுக்குன்னு வச்சுருக்காங்க. அப்போது பில் அபுதி. இங்கே நமக்கு பார்த்தீங்களா, இந்த லாமுக்கு சுக்குன்னு வச்சுருக்காங்க, இங்கே லாமுக்கு சுக்குன்னு வச்சுருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அலிஃபுக்கும் இந்த அலிஃபுக்கும் ஹரக்கத்து இல்லைனால அந்த அலிஃபை நம்ம வந்து உச்சரிப்பில் சேர்க்கலை. சரிங்களா? பில் அபுதி வல் உன்சா. இங்கேயும் சேம் சட்டம் தான் வருது, கவனிச்சுக்கோங்க. வல் உன்சா இங்கே நமக்கு சுக்குன் பெற்ற நூன் இருக்குது, அடுத்ததாக சா வச்சுருக்காங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக, அதாவது நுனை சாக்கினுக்கு அடுத்ததாக சா வந்துச்சுன்னா இங்கே நம்ம வந்து எஹுஃபாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். நூனை சாக்கினை குன்னா செஞ்சு ஓதணும். வல் உன்சா பில் உன்சா. இங்கே நிப்பாட்டும் போது மேலே பார்த்தா அதே சேம் சட்டம் தான். நமக்கு கடா ஜபர் இருக்கனால அதை அப்படியே நம்ம வந்து ஒரு அலைஃபுக்கு நீட்டி அப்படியே நிப்பாட்டிட வேண்டியதான், வக்ஃபு செய்ய வேண்டியதான். இந்த குட்டி துவாலே நம்ம நிப்பாட்டிக்கலாம். பில் உன்சா அப்படின்னு நிப்பாட்டும். இந்த ஆயத்து நல்லா இருக்குல்ல? இன்னொருக்கு ஓதுவோம். அல் ஹர்ரு பில் ஹர்ரி வல் அபுது பில் அபுதி வல் உன்சா பில் உன்சா. சரிங்களாம்மா? நம்ம நிப்பாட்டிட்டு வந்த இடத்துல அடுத்ததான் ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன் ஃபத்திபாஉம் பில் மஅரூஃப். இங்கே பாருங்கள், ஃபமன் இங்கே நமக்கு சுக்குன் செய்யப்பட்ட நூன் இருக்குது. அடுத்ததான் ஐன் வந்திருக்கா? ஐன் என்ன எழுத்துமா? இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நூனை சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். ஃபமன் உஃபிய அப்படின்னு ஓதணும். சரிங்களா? ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி. இங்கேயும் சேம் சட்டம் தான். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்ததான் அலிஃப் வந்திருக்கு. இங்கேயும் நம்ம வந்து என்ன செய்யணும்? இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். மின் அஹீஹி ஷைஉன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம என்ன செய்யணும்? குன்னா செய்யணும். எதனால் குன்னா செய்கிறோம்? சுக்கு இந்த இடத்துல நமக்கு தன்வீனுடைய குறியீடு வந்திருக்காமா? தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக ஃபா வந்திருக்கு. ஃபா வந்து இஹுஃபாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தன்வீனுடைய குறியீடை குன்னா செஞ்சு ஓதணும். ஷைஉன் அப்படின்னு ஓதணும். ஃபத்திபாஉம் ஃபத்திபாஉம். இங்கே பக்கத்தில் பாருங்கள், ஃபக்கு பக்கத்தில் அலிஃப் இருக்குது. அந்த அலிஃபை நம்ம என்ன செய்யக்கூடாது? உச்சரிக்கக்கூடாது. ஏன்னா சது செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் நமக்கு ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த அலிஃபை உச்சரிக்கக்கூடாது. இங்கே ஏமா நீங்கள் வந்து ஃபத்திபாஉன் அப்படின்னு சொல்லாமல் ஃபத்திபாஉம் அப்படின்னு சொல்கிறீங்க? அப்படி தான் கேட்குறீங்க. கரெக்டாக? எதனால் அப்படி சொல்கிறோம்னா ஃபத்திபாஉம் பில் மஅரூஃப். இங்கே நமக்கு ஐனுக்கு மேலே தன்வீனுடைய குறியீடு வந்திருக்கு. தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக பா வந்திருக்கு. பா என்ன எழுத்துமா? கரெக்டாக சொல்லுங்கள். மாஷா அல்லா, வெரி குட். பா வந்து இக்லாபுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இக்லாபுடைய சட்டம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றி, அதாவது புரட்டிடணும், மாற்றிடணும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே எனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்வீனுடைய குறியீடை மீமா மாற்றிக்கணும். சரிங்களா? ஃபத்திபாஉன் அப்படின்னு சொல்லாமல் ஃபத்திபாஉம்
அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபத்திபாஉம் பில் மஅரூஃபி வ அதாஉன் இலைஹி பி இஹ்சான் வ அதாஉன். தாலுக்கு பக்கத்தில் அலிஃப் இருக்கு, அலிஃபுக்கு மேலே பெரிய மத்து கொடுத்துருக்காங்களா, அந்த பெரிய மத்தை நம்ம என்னமா செய்யணும், 5 அலிஃபுக்கு நீட்டணும். அப்போது ஹம்சாக்கு மேலே தன்வீனுடைய குறியீடு, தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்து தான் அலிஃப் வந்திருக்கு. அலிஃப் வந்து என்ன எழுத்து, இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஹம்சாக்கு மேலே உள்ள தன்வீனுடைய குறியீடை நல்லா வந்து வெளிப்படுத்தி ஓதணும். அப்போது வ அதாஉன் இலைஹி பி இஹ்சான் பி இஹ்சான். இங்கே நிப்பாட்டும் போது நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல குட்டி துவா இருக்குது, அப்போ நம்ம இங்கே நிப்பாட்டிக்கலாம், அதாவது வக்ஃபு செஞ்சுக்கலாம். நம்ம நிப்பாட்டும் போது நம்ம என்னமா செஞ்சோம், பி இஹ்சானின் அப்படின்னு நம்ம சொல்லலை, சரிங்களா, அப்படி சொல்லலை இல்லையா, என்ன செஞ்சோம், பி இஹ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நூனுக்கு மேலே சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிட்டோம். என்ன செய்யணும்னா, ஒரு ஆயத்தினுடைய முடிவுலையோ இல்லை நிப்பாட்டக்கூடிய இடங்கள்லையோ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, இந்த மாதிரி தோஜேரு தோ பேஷு ஜேரு ஜபரு பேஷு கடா ஜேரு உல்டா பேஷு, இந்த 7 குறியீடுகளை வந்தால் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த 7 குறியீடுகளையுமே சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும். இந்த சட்டத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேருக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிருக்கும். ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது என்ன ஆகும்னாக்கா, கண்டிப்பாக நமக்கு மனசில் ஆணி அடிச்சாக்கில் பதிஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஓதும் போது கரெக்டாக இந்த இடத்துல சட்டம் வரும் இல்லையா அப்படின்னு நம்ம கரெக்டாக ஞாபகம் வரும், சரிங்களாம்மா. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா, திருப்பி அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம், சரிங்களா. பி இஹ்சான் அப்படி நம்ம என்ன செய்யணும், தன்வீனுடைய குறியீடை சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டிக்கணும். ذَلِكَ تَخْفِيفٌ مِّن رَّبِّكُمْ وَرَحْمَةٌ. ذَلِكَ تَخْفِيفٌ. இங்கே நமக்கு என்ன சட்டம் வருது, கரெக்டாக சொல்லுங்கள். தன்வீனுடைய குறியீடு தான் மீம் வந்திருக்கு. மீம் என்ன எழுத்து, மாஷா அல்லா, வெரி குட்மா. இதகாம் பில் குன்னாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி ப்ளஸ் குன்னாவும் செஞ்சு ஓதணும். ஏன்னா வந்து மீம் வந்து இதகாம் பில் குன்னாவோட எழுத்து. அப்போ தஹ்ஃபீஃபும் அப்படின்னு ஓதணும், ஓகேங்களா. மிர் ரப்பிக்கும், இது நமக்கு இதகாம் பிலா குன்னாவோட எழுத்து. சுக்குன் பேட்ட நூனுக்கு அடுத்து தான் ரா வந்திருக்கு. ரா வந்து இதகாம் பிலா குன்னா எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும். மிர் ரப்பிக்கும் அப்படின்னு ஓதணும். வரஹ்மஹ். இங்கே பாருங்க, இங்கே நீங்கள் என்னம்மா ரஹ்மத் துணுன்னு நிப்பாட்டல, ரஹ்மத் அப்படின்னு நிப்பாட்டல, ரஹ்மஹ்ன்னு சொல்லிட்டு வேற மாதிரி நிப்பாட்டுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. இதை வந்து நமக்கு குண்டு தான் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, வெரி குட் மாஷாலா, குண்டு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு குண்டு தா வந்து ஒரு ஆயத்தினுடைய முடிவில், இந்த தா கிடையாதுமா, இந்த தாவை சொல்லலை, சரிங்களா, இது வந்து வேற தா, குண்டு தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன செய்யணுமோ, இந்த பார்த்தீங்களா இந்த இருக்கா, இதுவும் தா தான், குண்டு தா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து குண்டு தான்னு சொல்லுவாங்க. இந்த தா வந்து ஒரு ஆயத்தோட முடிவில் வந்துச்சுனாலோ இல்லை இந்த மாதிரி நிப்பாட்டக்கூடிய இடங்களில் வந்துச்சுனாலோ இல்லை நமக்கு மூச்சு வாங்குது எனக்கு நான் நிப்பாட்ட போகிறேன்ப்பா அப்படின்னு அங்கே நிப்பாட்டினீங்கனாலோ என்ன செய்யணும், அந்த குண்டு தாவை குண்டு ஹாவா மாற்றி, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் குண்டு ஹான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குண்டு ஹாவா மாற்றி அதுக்கு மேலே சுக்குன் வச்ச நிலை நம்ம நிப்பாட்டணும், சரிங்களாம்மா, புரிஞ்சுச்சா. அப்போது மிர் ரப்பிக்கும் வரஹ்மஹ் அப்படின்னு நிப்பாட்டணும், சரிங்களா. ரஹ்மத் அப்படின்னு சொல்லாமல் ரஹ்மஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிப்பாட்டணும். அடுத்ததான் فَمَنِ اعْتَدَى بَعْدَ ذَلِكَ فَلَهُ عَذَابٌ أَلِيمٌ. فَمَنِ اعْتَدَى இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம உச்சரிக்கக்கூடாது, இது நமக்கு வந்து உச்சரிப்பிலே வராது. இந்த சட்டம் வந்து நமக்கு நான் உங்களுக்கு எதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் தெரியுமா, எஸ்என்எலுக்குனால சொல்லிக் கொடுத்துருக்கேன். அந்த வளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வரும், அதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நம்ம வீடியோ சேனலை செக் பண்ணி பாருங்கள், தெரியும். فَمَنِ اعْتَدَى بَعْدَ ذَلِكَ ஃபலஹு அதாபுன் அலீம். இங்கே நமக்கு சட்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், அதாபுன், இங்கே நமக்கு தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்து தான் அலீஃப் வந்திருக்கு. அலீஃப் என்ன எழுத்துமா, வெரி குட் மாஷால்லா, இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த பாக்கு மேலே கூடிய தன்வீனுடைய குறியீடை வெளிப்படுத்தி ஓதணும். அதாபுன் அலீம்.
இடத்துல நம்ம மீமுக்கு மேலே கொடி தன்மீனுடைய குறியீடை என்ன செய்யணுமா எடுத்துட்டு சுக்குன் வச்சு நம்ம நிப்பாட்டணும். அலீம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டணும். எதனால் அப்படி நிப்பாட்டோம்னா இதுதான் வக்ஃபுடைய சட்டம். வக்ஃபுடைய சட்டம்னு சொல்லிட்டு தனியாக நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணி பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, என்னன்னாக்கா நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 மாத கோர்ஸ் தான். உங்களுக்கு அலிஃப் பாத்தாவே தெரியாதுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லபடியாக தஜ்வீது முறைப்படி நல்லபடியாக உங்களுக்கு அலிஃப் பாத்தால் ஆரம்பித்து இந்த குர்ஆனில் இப்படி நீங்கள் கை வச்சிங்கன்னா இதை நீங்கள் சொல்லணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுல் கிஸ்வாஸ் இப்படி நீங்கள் வந்து சரளமாக ஓதுவீங்க. சரளமாக ஓதுற அளவுக்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வந்து சொல்லி கொடுத்துருவோம். விருப்பம் இருந்துச்சுனாக்கா 2 மாத கோர்ஸ் தான், அதுவும் 2 மாதத்தில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக குர்ஆன் வந்து சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனாக்கா ஸ்க்ரீனில் தெரிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் முக்கியமான விஷயம், பெண்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்கள் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு மேலே உள்ளவங்களும் சொல்லிக் கொடுக்கல. இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 மாதத்தில் நல்லபடியாக உங்களுக்கு அல்லாஹுடைய கிருபையை கொண்டு தஜ்வீது முறைப்படி சரளமாக குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.